சொந்தங்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கச்சத்தீவில் உள்ள புனித அந்தோணியார் கோயிலில் நடந்த திருவிழாவை பார்க்க போகிறோம். இந்த கச்சத்தீவு நம்ம இந்தியாவுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு வரோம். ஆனால் இப்போதைக்கு அது சட்ட ரீதியாக இலங்கைக்கு சொந்தமானதாக இருக்குது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் இந்த தீவு இருக்குது. இந்த தீவை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா சார்பில் தமிழகத்து சார்பாக நம்ம சொல்லிட்டு வரோம். அதுக்கு இன்றைக்கி நம்ம போக வேண்டியதில்லை. இப்போ நம்ம பார்க்குறது அங்கே இருக்கிற புனித அந்தோணியார் ஆலயத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அந்த திருவிழாவை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்திய இலங்கை மீனவர்களோட ஒரு ஒற்றுமைக்கான விழாவாக இந்த விழா பார்க்கப்படுது. இந்த விழாவுக்கு பார்த்திங்கன்னா முதல் நாள் கொடியேற்றம் பண்ணுவாங்க. மறுநாள் காலையில் கூட்டு திருப்பலியோட இந்த திருவிழா நிறைவடையும். அதுதான் இந்த திருவிழாவோட ஒரு சுருக்கம். ஆனால் இந்த திருவிழாவுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொன்னோன்னா எல்லோரும் போயிட முடியாது. அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான நபர்களை மட்டும்தான் அனுமதிப்பாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலிருந்து இந்த வாட்டி 3751 பக்தர்களுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. இலங்கையை சேர்ந்த பக்தர்கள் 9000 பேர் பங்கேற்கிறாங்க. மொத்தமே இவ்வளோ பேர் தான் பங்கேற்க முடியும். இது அந்த நாட்டோட கடற்படை மூலமாக தான் இந்த அனுமதி கொடுப்பாங்க. நம்ம போனோம் அப்படின்னு சொன்னோன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அதற்கான பூர்வாங்க பணிகளில் நம்ம ஈடுபட்டால் மட்டும்தான் நம்ம போக முடியும். நம்ம மாவட்ட நிர்வாகத்திட்ட அனுமதி வாங்கி அதுக்கு பிறகு போகணும். நம்ம பார்த்திங்கன்னா அதுக்குன்னு நம்ம ராமேஸ்வரம் தீவில் இருந்து தான் கச்சத்தீவுக்கு நம்ம போக முடியும். இதுக்காக மீனவர்களோட படகுல நம்ம பயணித்து அந்த தீவுக்கு போகணும். காலையில் ராமேஸ்வரத்துலேருந்து படகு ஏறுறோம் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு மதியம் போல் நம்ம அங்கே போவோம். போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே கொடியேற்றம் நடக்கும். முதல் நாள் அந்த கொடியை யார் ஏற்றுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இலங்கையில் இருக்கக்கூடிய நெடுந்தீவு அப்படின்னு ஒரு தீவு இருக்குது. அந்த தீவில் இருக்கக்கூடிய பங்கு தந்தை பத்திநாதன் அவர் தான் கொடியை ஏற்றுனவர். அந்த கொடியேற்றி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடனே சிலுவை பாதை நடக்கும். அதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், அந்த ஒரு மிகப்பெரிய சிலுவையை பக்தர்கள் தங்களோட தோள்கள்லேயும் மேலேயும் தூக்கிட்டு வருவாங்க. வர்ற வழியிலே பார்த்திங்கன்னா அதை நிறைய பேர் தொட்டு கும்பிட்டு அது ஆசீர்வாதம் வாங்குவாங்க. இந்த சிலுவை அப்படியே அந்த கோயில் அந்த தீவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் அந்த கோயில் ஒரு நடு மையத்தில் இருக்கும். அந்த கோயில் அப்படியே சுற்றி கொண்டு வருவாங்க. இப்போ அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை சுற்றி கொண்டு அப்படியே கோயில் முன்னாடி அதை அப்படியே அதை நிலைநிறுத்துகிறாங்க. பார்த்திங்களா, அப்படியே நிலைநிறுத்துவாங்க. இப்படி நிலைநிறுத்தினதுக்கப்புறம் பக்தர்கள் தங்களோட வேண்டுதலுக்காக இந்த இப்போ பார்க்குற மாதிரி மெழுகுத்திரியெல்லாம் மெழுகுத்திரி ஏற்றி வைப்பாங்க. அப்புறம் ஊதுவத்தி கொளுத்தி வச்சு தங்களோட வேண்டுதலை தெரிவிப்பாங்க. இதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு திருப்பலி நடக்கும். இந்த திருப்பலியும் பார்த்திங்கன்னா இவர் தான் நெடுந்தீவு பங்கு தந்தை பத்திநாதன் தான் நடத்துவார். அதில் நம்ம ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கிற வேர்க்காடு அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய பங்குத்தந்தை தாமஸ் பரிபாலன் அவரும் இந்த திருப்பலியில் பங்கேற்கிறாரு. இந்த திருப்பலி இப்போ அப்படியே நடக்கும். திருப்பலி நடந்து முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தேர் பவனி நடக்கும். அந்த தேர் பவனி முடிஞ்சதுக்கப்புறம் அன்னைக்குள்ள முதல் நாள் திருவிழா முடிஞ்சிடும். இதில் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம யாருமே அங்கே ஒரு செட்டு மாதிரிலாம் போட்டிருக்க மாட்டாங்க. எல்லாருமே இங்கேருந்து போயிருக்கக்கூடிய இந்தியாவிலேருந்து போயிருக்கக்கூடியவங்களும் சரி, இலங்கையிலேருந்து போயிருக்கக்கூடியவங்களும் சரி, இந்த இப்போ நம்ம பார்க்குறோம்ல இதே மாதிரி கடற்கரை ஓரத்தில் மட்டும்தான் தங்க முடியும். இங்கே கடல் பார்த்திங்கன்னா நீங்கள் பாருங்களேன், பெருசாக அலைலாம் இருக்காது. ரொம்ப குறைவாக அலை எப்போமாவது ஒரு வாட்டி தான் இருக்கும். மற்றபடி நல்லா அமைதியாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் எல்லாருமே நல்லா நம்ம அங்கே குளிக்கலாம். குளித்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அங்கேயே நல்லா கொஞ்சம் குளிர் இருக்கும். அதனால் இங்கேருந்து நம்ம ஏற்கனவே முன்னேற்பாடோடு எல்லாமே கொண்டு போனோம்னா அங்கே நம்ம அப்படியே தங்கிக்கிடலாம். தங்கி பிடிச்சதுக்கப்புறம் தான்
அந்த தங்கும்போது நம்ம ஒவ்வொரு மற்ற ஊர்கள்லேருந்து வந்திருக்கவங்கள வந்து சந்திக்க முடியும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கடைகள்லாம் போடுவாங்க. நம்ம இலங்கையிலேருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய பொருட்கள் வந்து கொடுப்பாங்க. நம்ம இங்கே இந்தியாவிலேருந்து கொண்டு போன பொருட்களை வந்து அவங்க வந்து கொஞ்சம் விரும்பி வாங்குவாங்க. முக்கியமாக கடலை மிட்டாயி இதே மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் விரும்பி வாங்குவாங்க. இது வந்து நம்ம இந்தியா மற்றும் இலங்கைன்னா பெரும்பாலும் அதிலேருந்து வர்றது யாருன்னா நம்ம தமிழ் மக்கள் தான் வருவாங்க. சிங்கள மக்களும் வந்து பங்கேற்பாங்க. ஆனால் அதிகமாக வர்றது வந்து தமிழ் மக்கள் தான் அங்கே வருவாங்க. அதில் வந்து முக்கியமாக வந்து இந்த சிலுவை பாதை தான் வந்து அங்கே நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான திருவிழா. இந்த சிலுவை பாதை முடிஞ்சதுக்கப்புறம் மறுநாள் பார்த்திங்கன்னா காலையிலே மறுநாள் கூட்டு திருப்பலிக்கான பணிகள் வந்து ஆரம்பிச்சிடும். அந்த இதை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். பாருங்கள், அந்த சூரிய உதயம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இது வந்து நம்ம நாட்டு மக்கள் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு மக்களும் வந்து இந்த திருவிழா வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வத்தோடு வருவாங்க. அப்படி வந்து ஒரு வெளிநாட்டு பக்தர்கள் வந்திருக்காங்க. அவங்கள தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு வந்து இதை திருவிழா பார்க்குறது ஒரு வித்தியாசமாக இருக்கும். இந்த கடற்கரைக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சமும் சளைச்சவங்க இல்லை நம்ம ஆளுங்க அப்படிங்கிறத மாதிரி நம்ம ஆட்களும் பாருங்கள் தண்ணியிலே வந்து அப்படியே பிரமிடெலாம் அமைப்பாங்க. நல்லா நம்ம ஆட்களும் நல்லா என்ஜாய் பண்ணி குளிப்பாங்க. நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு மறுநாள் பாருங்கள் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இதே மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணலாம். அங்கே போனீங்கன்னா மறுநாள் வந்து நம்ம நெடுந்தீவு பங்குத்தந்தையும் நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல வேர்க்காடு பங்குத்தந்தை தாமஸ் பரிபாலன் 2 பேரும் சேர்ந்து வந்து தமிழ் மற்றும் சிங்களத்தில் வந்து கூட்டு திருப்பலி நடக்கும். அந்த கூட்டு திருப்பலியோட அந்த திருவிழா வந்து நிறைவு பெறும். இது வந்து நல்லா நம்ம போனோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கும். ஒரு வித்தியாசமான அனுபவமாகவும் இருக்கும். அப்புறம் நம்ம அந்த புனித அந்தோணியாரை வந்து நல்லா ஒரு தரிசித்த ஒரு திருப்தியும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே நமக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்டுகளை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.